என்னக்கா எப்ப பார்த்தாலும் எடுத்துட்டு அடிய சண்டாளிங்களா எந்த நேரமும் உங்க ரெண்டு பேத்துக்கு இதேதான் வேலை. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த எழுதுறதுதான் வேலை. எப்ப என்னதான் எழுதுறது ஏதாவது ஒரு உருப்படியே நடக்குதான். அடியே எனக்கு பட்ஜெட்ல துண்டு எரிச்சல்ல இருக்கேன். இந்த நேரமும் ரெண்டு பேரும் சண்டை தான் போடுவீங்களாடி. எப்ப பார்த்தாலும் என்னதான் எழுதுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வர்ற வரவு 50,000 செலவு 60,000 இருக்கு. இதுல வேற தீபாவளி வேற வந்துரும். கணக்குறைக்கு என் மக வேற பிள்ளைகளோட வந்துருவா. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. இல்லத்த நாத்தனார் வர்றது தெரியல. உண்மைதானே சொன்னாங்க. பலகாரம் வெடி அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு இருக்கேடி. உங்களுக்கு என்ன இப்ப வெடி வாங்கணுமா? அவன் வாங்கணும்ல. உன் பிள்ளைல அவ பிள்ளைல என் மகா பிள்ளைல ஏகப்பட்ட பிள்ளைகள் கிடக்குல. அதுக்குதான் ஒரு ஃபண்டு திட்டம் இப்ப அறிமுகப்படுத்திருக்காங்க. பலகாரத்துக்கு தானே ஃபண்டு போடுவாங்க. வெடிக்குமே இப்ப ஃபண்டு திட்டம் வந்துருச்சு. நம்ம சிவகாசியில மிஸ்டர் சிவகாசி கிராக்கர்ஸ்ங்கிற ஒருத்தங்க வந்து வெடியை வந்து ஃபண்டு திட்டமா கொண்டு வந்திருக்காங்க. ஆமாத்த 10 மாசத்துல 9 மாசம் கட்டினா போதும். 1 மாசம் அவங்களே கட்டிடுறாங்க. ஆமா ஃப்ரீயா கிடைக்குது 1 மாசம் வெடி. அதே மாதிரி நம்ம தீபாவளிக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வெடியை வந்து நம்ம வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. ஆமாத்த அது மட்டும் இல்லத்த நம்ம குடும்பத்தோட வெடி வெடிக்கலாம். சந்தோஷமா இருக்கலாம். நம்ம சந்தோஷமா வெடி வெடிக்கணும்னா நம்மளுடைய மிஸ்டர் சிவகாசி கிராக்கர்ஸ் வெடி ஃபண்டு திட்டத்துல நீங்களும் கலந்துக்கோங்க. 300 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு வேணா நீங்க வந்து மந்த்லி சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். நகைக்கு எப்படி சேவிங்ஸ் இருக்கோ பலகார சீட்டுக்கு சேவிங்ஸ் இருக்கோ இப்ப வெடிக்கும் சேவிங்ஸ் திட்டம் வந்தாச்சு. மேலும் அறிந்து கொள்ள எங்களுக்கு கமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. நாங்களும் குடும்பத்தோட இணைஞ்சிருச்சோம். நீங்க இணைய தயாரா? தீபாவளியை கொண்டாட நாங்க தயாரா இருக்கோம். நீங்க தயாரா?